2026 ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. பொதுவாக இந்த வக்ரகிருதி அமைப்பு அப்படிங்கிறது ராசி ரீதியாக நிறைய மாற்றங்களை இது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஜென்ரலாகவே இந்த வக்ரகதி அமைப்பை பற்றி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பிலேயே அது அவங்களுக்கு அப்படி தான் வேலை செய்யும். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரமாக இருக்கோ அந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாகவும் வக்கரம் பெறும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேலை செய்யும். அந்த வக்கர அமைப்பை பற்றி அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுக்கு நிதர்சன வாழ்க்கையில் அப்பட்டமாக அப்படியே தெரியும். மற்றவங்களுக்கு தான் அது பெருசாக புரியாது. ஆனால் மற்றவங்களுக்கும் இந்த கோச்சார வக்கர அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்பார்க் லெவலில் ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிடும். அந்த கிரகங்களுடைய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி. நல்லபடியாக இருந்ததுன்னா நல்லதை செய்யும், கெட்டபடியாக இருந்ததுன்னா அது கெட்டதை கண்டிப்பாக செஞ்சுட்டு போயிடும். சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். நவ கிரகங்களின் அடிப்படையில் சனியானவர் அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். பட் எப்போவுமே ஜோதிடத்தில் ஒரு கிரகம் நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது, அதே போல் கெட்டதுன்னா கெட்டதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது. ஒரு கிரகம் அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியும், அது எந்த கிரகங்களோட சேருது அல்லது எந்த கிரகங்களை அது பார்க்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த சுப பலனும் அசுப பலனும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதில் இந்த வக்ர அமைப்பு அப்படிங்கிறதும் அப்படித்தான். நல்லவங்களை கெட்டவங்களாக காட்டும், கெட்டவங்கள நல்லவங்களாக காட்டும். ஸோ இப்போ சனி இங்கே வக்கரமாகிறது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைடில் அது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா சனியினுடைய வீரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையவே செய்யும். இன்னொரு சைடில் அது நெகட்டிவாகவும் வேலை செய்யும். காரணம், இந்த மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது சனி மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த வக்ர சனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் கடகராசி என்பர்களே. கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனியானவர் உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. ஸோ அங்கேயே அடுத்த ஒரு 5-6 மாதங்களுக்கு வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் கடகத்திற்கு 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. ஜென்ரலாகவே சனியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா இந்த சனியும் சந்திரனும் பார்த்திங்கன்னா குணாதிசய வகையில் எதிரிகளாகவே எப்பவும் இருப்பாங்க. சனி டோட்டலாக மந்தன், சந்திரன் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக அதிவேகத்தோடு செயல்படக்கூடியவர். ஸோ எப்போவுமே இந்த குணாதிசய பேதங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால இந்த சனியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்கிடும். ஏன்னா எப்போவுமே கடகம் ஒரு சென்டிமெண்ட் ராசி. அதே நேரம் எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுடைய பலமே பார்த்திங்கன்னா வேகம் தான். அவங்களுக்கு எதையும் பெண்டிங் வைக்கிறது பிடிக்காது. உடனுக்குடனே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், உடனுக்குடனே ஒரு விஷயத்தை பகிரணும், உடனுக்குடனே ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிடணும். இப்படி தான் அவங்க எல்லாமே இப்போவே ஆகணும், இப்போவே வேணும் அப்படிங்கிற மாதிரி நகர்ந்து போவாங்க. அது அவங்களுடைய பலமும் கூட. ஆனால் இந்த சனியினுடைய அமைப்பு அப்படி இல்லை. என்ன பண்ணினாலும் அது வேலையே ஆகாது. சனியால் இந்த சலிப்புத்தன்மை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சலிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா மைண்ட் ரிலேட்டடாக இந்த மைண்ட் கேமிங் அப்படிங்கிறத நடத்தக்கூடியவர் தான் இந்த சனி. அதனால் இந்த பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற கான்செப்டில் சனியானவர் எப்போவுமே இந்த கடகராசி கடக லக்னக்காரங்கிட்ட நல்லா விளையாடுவாங்க. அண்ட் இயற்கையாகவே இந்த கடகராசி கடக லக்னக்காரங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஒரு வித முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது என்ன பேசினாலும் மற்றவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பேசுகிறதே சரி அப்படின்னு அவங்க வாதாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கடகராசிக்காரங்க அவங்க தெரிஞ்சு பேசினாலும் சரி, தெரியாமல் பேசினாலும் சரி, மற்றவங்க அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவங்க இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்டுக்கிறதோ இல்லை ஆமோதிக்கிறதோ அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அது வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த சனி தான். அதனால தான் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும்.
நண்பர்களாக இருந்தவங்களை கூட எதிரிகளாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். ஸோ ரொம்ப பழகினவங்க கூட இக்கட்டான சூழ்நிலைகளில் பக்கத்தில் இல்லாத ஒரு சோகம், கோபம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஈவன் அஷ்டமச்சனி முடிஞ்சும் கூட நிறைய கடகராசி கடக லக்னக்காரங்க இந்த விஷயங்களுடைய சாயல்கள் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சனி வக்ரகதி அடையிறது அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது மீண்டும் பழைய விஷயங்களை கிளறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுவும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 9ஆம் இடத்துலேருந்து வக்ரகதி நடக்கிறதுனால மீண்டும் பழைய பிரச்சனைகள் தலையெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உடனே நீங்களாகவே வாலண்டியராக போய் பழைய பிரச்சனைகளை கிளறலாம், இல்லை உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கிளறக்கூடிய சூழ்நிலைகளை அது உண்டாக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கடகராசி கடக லக்னக்காரங்க மீண்டும் பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய முடிஞ்சு போன பழைய விஷயங்களை அல்லது பெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் கிளறிட்டு வருவீங்க. அதில் சில கலகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்கள் திரும்பவும் பழைய விஷயங்களை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதுக்கு எடுத்தவங்க ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது, அது பல காலங்கள் ஆகலாம். இன்னொன்று, ஜோதிடத்தில் இந்த வக்ர காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் சிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. ஜவ்வளுப்பாக இழுத்துட்டு போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனை என்னங்கிறதே மறந்து போயிடும். அந்த அளவுக்கு கால நேரங்கள் அப்படிங்கிறது ஜவ்வளுப்பாக இழுக்கப்படலாம். ஸோ நீங்கள் பழைய விஷயங்களை திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிரச்சனைகளை மீண்டும் தொடர்ந்து சொல்யூஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது வேறு பிரச்சனை, அது கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் புதுசாக எதையும் பிரச்சனையும் உண்டாக்கிறாதீங்க. மெயினாக இது கடகராசிக்காரங்க கவனிக்க வேண்டியது. ஸோ பழைய பிரச்சனைகள் மீண்டும் பிரச்சனை ஆகுது அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை. அது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல போய் முட்டிட்டு நின்றுடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் புதுசாக ஏதாவது பிரச்சனைகளை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு தொடர்கதியாக மாற ஆரம்பிச்சிடும். அதனால் கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கெரியர் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா இந்த அமைப்புகள் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல விதமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, அல்லது சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய இடத்த விட்டு புதிய இடம் நகர்ந்துருப்பாங்க. ஆனால் புதுசாக அவங்களுக்கு போன இடம் பெருசாக பிடிக்காது, பழசே பரவாயில்ல, அந்த இடமே திரும்ப கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விதமாக அமையும். கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் விஷயங்களை டீல் பண்ணி ஆகணும். பட் இந்த வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் சில நன்மைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டாகுது. ஆனால் பொருளாதார விஷயங்களில் கடகராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனியினுடைய இந்த வக்கர காலகட்டங்களில் உங்களுடைய நிதி நிலைமைகளில் கொஞ்சம் சங்கடத்தை இது ஏற்படுத்தவே செய்யும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வரவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மனநிறைவான விஷயங்கள் இல்லாமல் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இது என்ன அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக தான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. அது இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட ஏற்பட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உண்டாகும். மேற்கொண்டு கடன்களை வாங்குறதை இந்த காலகட்டங்களில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கொடுக்கல் வாங்குற விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பதே நல்லது. அதாவது பழைய விஷயங்களை செட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஓகே தான், அது வேறு விஷயம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து பண்ணவே செய்யுங்க. அதே போல் இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான், ஒரு நிலையான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. பட் இருந்தாலுமே இந்த அசட் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கவே செய்யும். கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அடுத்ததாக குடும்ப அமைப்புகள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆல்ரெடி இந்த அஷ்டமச்சனி காலத்திலே பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் போயிட்டு இருக்குது. இப்போ அஷ்டமச்சனி முடிஞ்ச பிறகுமே பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னாலே என்னமோ கடமைக்காக வாழ்கிறோம், வெறுப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இந்த வக்ர காலகட்டங்களில் இந்த குடும்ப வாழ்க்கை, குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இது எல்லாத்துலேயுமே கடகராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. நிறைய பழைய விஷயங்கள் மீண்டும் பஞ்சாயத்துக்கு வரவே செய்யும். பேச்சுவார்த்தைகளில் கவனம் எடுத்துக்கங்க. ஆல்ரெடி உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவங்க நிராகரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த வக்ர காலகட்டங்களையும் பேச்சுவார்த்தைகளால் சங்கங்களை வளர்த்துக்காதீங்க. இதே போல் சுப விசேஷங்கள், காரியங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தும். அந்த அமைப்புகள் உங்களுக்கு உண்டு, பட் இருந்தாலும் அதுக்கேற்ற அலைச்சல்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே போல் இந்த ஆன்மீக சமாச்சாரங்கள், ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நிறைய பேர் இந்த கோயில் குளங்களுக்கு போகிறது அல்லது ஏதாவது கோயில் விசேஷங்களை எடுத்து நடத்துகிற இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் மீண்டும் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகலாம். ஸோ சிம்பிளாக சொன்னால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த பஞ்சாயத்துக்களாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அந்த விஷயங்களில் கடகராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய வக்கர காலகட்டம் கடகராசி, கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்குது. என்னமோ பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நஞ்சம் அப்படியே முன்னேறிட்டு வந்துட்டுருக்கோம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு இருப்பீங்க. பட் அதெல்லாம் ஒரு திருஷ்டிப்பட்ட மாதிரி சில காலத்துக்கு கொஞ்சம் அது சங்கடத்தை ஏற்படுத்தவே செய்யும். அதை மேற்கொண்டு வளர்க்காமல் இருந்தீங்கனால இது தானாகவே சரியாயிடும். அதனால் இந்த காலகட்டங்களில் கடகராசி, கடக லக்னக்காரங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டுட்டு வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.